விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்துவோட ஃப்ளாஷ்பேக் கதை எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் விஜயாரோட நடிச்சிட்டு இருக்கிற நடிகை அனிலா ஸ்ரீகுமார் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இந்த சீரியலில் விஜயா தன்னோட 3 மகன்களில் மனோஜ் மற்றும் ரவிக்கு மட்டும்தான் அதிகமாக செல்லம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுனா தொழிச்சு போயிடுறாங்க. ஆனால் முத்துவிட்ட சில இடங்களில் மட்டும் பாசமும் பரிவும் வருது. ஆனால் பல இடங்களில் அவங்க மேலே கோவத்தை மட்டும்தான் காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முத்துவோட மனைவி மீனாவை எப்பவுமே திட்டிக்கிட்டா இருக்கிறாங்க. மற்ற 2 மருமகள் தான் தனக்கு பெருசு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த சீரியல்ல விஜயாரோட நடிச்சிட்டு இருக்கிற அனிலா ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அப்போ அந்த பேட்டியில இந்த சீரியல்ல முத்துவுக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, எதனால தான் விஜயா முத்துவை வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அனிலா, எனக்கும் இந்த டவுட் இருக்குது. சில இடங்கள்ல முத்து மேல எனக்கு பாசம் இருக்கிற மாதிரி காட்சிகள் வருது. ஆனால் எப்போ முத்து ஃப்ளாஷ்பேக் கதை வரும் அப்படின்னு சொல்லிட்டோம், 2 பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா என்கிட்ட இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன காட்சிகள் நடிக்கணுமோ அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் இனி என்ன வரும் அப்படிங்கிறது எங்கள் குரூப்பில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த சீரியல் மூலமாக தமிழ் ரசிகர்கள் எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிலர் என்ன திட்டுறாங்க, சிலர் உங்களோட நடிப்பு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதே மாதிரி விஜயா முத்துவை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் அனிலா பேசியிருக்காங்க. அந்த வகையில் இந்த சீரியலில் எப்போ ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் கதையுமே போயிட்டு இருக்குது. அப்பப்போ முத்து ஜெயிலுக்கு போனவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்காக ஜெயிலுக்கு போனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி முத்து செஞ்ச ஒரு செயல் தான் விஜயாவை அதிகமாக பாதிச்சிருக்குது. அதனால தான் முத்துவை மட்டும் அவங்களோட பாட்டி வீட்டில் விட்டு அண்ணாமலை வளர்த்துருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரம் சில தினங்களுக்கு முன்னாடி கூட மனோஜை முத்து அடிக்கும்போது மனோஜ் முத்துட்ட நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு பேசியிருக்காங்க. இதனால முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ மெயினா இதை பற்றி விசாரிக்கும் போது முத்து உண்மையை சொல்லாமல் சமாளிக்கிறாங்க. இதனால இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.